என்ன ஒரு ஆட்டம். இன்னும் 2 பேர் பிடிக்காமலே ஆடுறீங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம்னு ஆன் பண்ணியிருக்காங்க. கூட்டமே இல்லை இருக்குது. ஸோ இவ்வளோ விளையாட போகிறோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா ஏலகிரி மலை அப்படி தெரியுது. ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக தெரியுது. இங்கேருந்து தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹோட்டல் தான். லேட் ஆயிடுச்சு. டைம் வந்து இப்போது 11 ஆயிடுச்சு. ஆனியன் தோசை நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே சர்வ் பண்ணுற விதமும் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் எக் தோசை வந்து கொஞ்சம் சாந்தியாக இருக்குது. மற்றபடி ஓகே. இன்னும் 2-3 வளைவு தான் இருக்குது. அண்ட் ஒரு வியூ பாயிண்ட் சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம். வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாட்டெலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ போய் பார்க்கலாம். வந்திருக்கிறது இந்த பிக் பேஸ் வாட்டர் திங்ஸ் தான். இது வந்து கிட்ஸான ஒரு ப்ளே. இது இப்போ நாங்கள் வந்திருக்கோம்னு ஆன் பண்ணியிருக்காங்க. இது கூட்டமே இல்லை இருக்குது. ஸோ இவ்வளோ விளையாட போகிறோம். இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த ரூம் வந்து என்னென்னா எஸ்என்எஸ் கிராண்ட். ஸோ இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ரூம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து என்னென்னா ஏசி தான். நமக்கு வந்து நான் ஏசிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ரூம் சர்வீஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேட்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நாங்கள் இந்த தீம் பார்க் கிட்ஸ் தீம் பார்க் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து என்னென்னா 200, அடல்ட்டுக்கு வந்து 200, கிட்ஸுக்கு வந்து என்னென்னா 100 பே பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வேறு இருந்தது. 1 ஹவருக்கு வந்து என்னென்னா பர்த்தான ஒரு இது 500 தான் டோட்டலாக எங்களுக்கு ஆச்சு. நாங்கள் மட்டும் 3 பேர். ஸோ நல்லாவே இருந்தது, நீட்டாக இருந்தது. அண்ட் செப்பரேட் லாக் ரூம் வேறு வந்து கொடுக்குறாங்க. உள்ளேருந்து வந்து மோனே இந்த மாதிரி லாக்கர் போட்டால் தான் நமக்கு வந்து என்னென்னா லைட்லாம் எரியும். ஸோ அதுக்காக இது சுவிட்ச் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெட்டு வந்து குயின் சைஸ் பெட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ பாத்ரூம் நீட்டாக தான் இருந்தது. நான் உள்ளே போகும்போது பார்த்தேன், நல்லா நீட்டாக இருந்தது. பாத்ரூம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் சின்ன டாய்லெட் தான். செப்ரேட்டாக வந்து என்னென்னா குளிக்கிற ரூமும் வித் டவல்ஸ்லாம் அட்டாச் இருக்குது. அண்ட் ஹீட்டர் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், குட்டி பிள்ளைங்களுக்கு தலைவணியாக என்னன்னு தெரில, 2 குட்டி தலைவணி கிடந்துச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி பெட்டு வந்து என்னென்னா இதுக்குள்ளே நம்ம படுத்துக்கிற மாதிரி, நம்ம மூடி படுத்துக்கிற மாதிரி செட்டப் இதில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது பெட்ஷீட். ஸோ இந்த மாதிரி செட்டப் தான். லைட்லாம் வந்து என்னென்னா பக்காவாக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இதில் கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் நம்ம ஹீட் பண்ணி குடிக்கணும்னாலும் குடிச்சிக்கலாம். டீக்கு வந்து என்னென்னா பால் யூஸ் பண்ணி நம்ம குளிக்கணும்னா இந்த மாதிரி டெய்ரி க்ரீமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பிளாக் காஃபி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுகரும் வச்சுருக்காங்க. டீ அசாம் டீ அப்படின்னு சொல்லிட்டு ராயல் அசாம் டீ. ஸோ இதுவும் வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக டிஷ்யூ பேப்பரும் வச்சுருக்காங்க.
இதை தவிர்த்து அவங்க ரூம் சர்வீஸில் டீ காஃபி வந்து என்னென்னா நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க. அதுக்கும் டைமிங் இருக்குது. ஸோ 7:30 10:30, 8 AM ஈவினிங் வந்து 5 PM to 7:30 வரை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஐ மீன் அதுக்கு சார்ஜபிள் தான். ரெண்டாவது வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறாங்க. டிவி வந்து என்னென்னா எப்போவுமே வந்து என்னென்னா நம்ம வந்தோடனே ஆன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. என்ன 2 பேரும் ஊஞ்சல் ஆடுறீங்களா? அடல்ட்ஸ் ஆடுறீங்க. அடல்ட்ஸ் ஆடலாமா? சூப்பராக இருக்கே. ஆட்டமா? என்ன ஒரு ஆட்டம். என்ன 2 பேரும் பிடிக்காமலே ஆடுறீங்க?